ஆறுதல் அடைதல். மனிதர்கள் மனவேதனையான தருணங்களிலும் சரி அல்லது மகிழ்ச்சியான தருணங்களிலும் சரி, எனக்கு நீண்ட ஆறுதல் கிடைத்தது என்று மன திருப்தி அடைகிறார்கள் அல்லவா, அதைத்தான் ஆறுதல் என்று சொல்கின்றோம். இன்று முதல் வாசகத்தில் பவுலும் இந்த ஆறுதலை பற்றித்தான் பேசுகின்றார். எதற்காக பேசுகிறார் தெரியுமா? இடுக்கண்களுக்கும் இன்னல்களுக்கும் நடுவிலும் கூட தெசலோனிக்க மக்கள் தங்களது நம்பிக்கையை, இயேசு மீது வைத்த நம்பிக்கையை விடாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படும் பொழுது, பார்க்கும் பொழுது உண்மையாலுமே நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் என்று சொல்கின்றார். இங்கே ஒரு விஷயத்தை நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். பவுல் தான் செய்த காரியத்தால் தனக்கு ஏதாவது ஆறுதல் வந்ததா என்று கேட்டால் இல்லை. மற்றவர்கள் செய்த காரியத்தால் இவர் ஒரு ஆறுதல் அடைந்தார். மற்றவர்கள் செய்த நற்காரியத்தால் இவருக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது என்பதுதான் இங்கு சுவாரஸ்யமான செய்தி. இதை நம் வாழ்க்கையில் நாம் எங்கு பார்க்கலாம் தெரியுமா? பள்ளிக்கூடங்களில் பார்க்கலாம். ஆசிரியர்கள் மெனக்கெட்டு பாடம் நடத்துகின்றார்கள். பொது தேர்வு வருகின்றது. தாங்கள் எடுத்த பாடத்தில் எல்லா மாணவர்களும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. தேர்வு எழுதுவது என்பது மாணவர்தான், படிக்கிறது என்பதும் மாணவர்தான். இப்படி 75% காரியத்தை செய்வது யார் என்று கேட்டால் அந்த சம்பந்தப்பட்ட மாணவ மாணவி தான் செய்கின்றார். ஆனால் அவர் தேர்ச்சி பெற்றுவிட்டால் யார் மிகுந்த ஆறுதல் அடைகின்றார்? அந்த ஆசிரியர் தான் ஆறுதல் அடைகின்றார். இதுதான் பவுலுக்கும் கிடைத்தது. மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று பார்த்து இவர் ஆறுதல் அடைந்தார். அதே போன்றுதான் சில நல்ல உள்ளங்களும் பொதுநல சேவகர்களும் சில காரியங்களை மக்களுக்கு சொல்லித் தருவார்கள். அந்த காரியங்கள் சமுதாயத்தில் நடக்கும் பொழுது அதை பார்த்து ஆறுதல் அடைவார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்பேற்பட்ட ஆறுதல் சாலச்சிறந்த ஆறுதல். மற்றவர்களை பார்த்து நமக்கு வரக்கூடிய ஆறுதல் இருக்கிறது அல்லவா, அது சாலச்சிறந்த ஆறுதல். இதுதான் கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து தனது உயிர் போனாலும் கூட பரவாயில்லை, மக்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள் என்று ஆறுதல் அடைந்தார் அல்லவா, அதுதான் சாலச்சிறந்த ஆறுதல். இந்த சாலச்சிறந்த ஆறுதலை நோக்கி, அதாவது மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய ஆறுதலை நோக்கி நமது வாழ்க்கை நகரத் தொடங்கட்டும்.